வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஜூலை 19, 2022 ஜார்க்கண்ட் கோல்முரி பகுதியில் இருக்கிற ஒரு பிளாட்ல, அதுவும் அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வீட்டுல இருந்து தாங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிச்சிருக்கு. சோ அந்த பிளாட்டை சேர்ந்த ஒரு சிலர் எலி ஏதாவது செத்து போயிருக்கும்னு நினைச்சுக்கிட்டே அந்த குறிப்பிட்ட வீட்டை ரீச் பண்றாங்க. இப்போ வீடு வெளிப்பக்கமா லாக்ல இருந்ததை பார்த்ததும் இந்த துர்நாற்றத்தை போக்குனா மட்டும்தான் நம்மளால இந்த பிளாட்ல சுத்தமான காற்று சுவாசிக்க முடியும்னு நினைச்ச நெய்பர்ஸ் வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிருக்கிற சவிதா கிட்ட உங்க வீட்டுல இருந்து எலி செத்து போன மாதிரி ஹெவியான துர்நாற்றம் வருது, சோ உடனடியா வீட்டுக்கு வந்து அதை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக சவிதாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா ஃபுல் ரிங் போகுதே தவிர கடைசி வரை அந்த பெண்மணி கால் அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரமா பொறுத்து பார்த்த நெய்பர்ஸ் இந்த விஷயத்த பத்தி சவிதாவோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயத்துல இந்த விஷயம் போலீஸ் காதுக்கு போனதும் சரியா நைட்டு 8 மணிக்கு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து ஸ்பேர் கீயை வாங்கி அந்த வீட்டுக்குள்ள போன போலீஸ் அங்க இருந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஃபுல்லா ரத்தமா இருந்ததை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. குறிப்பா போலீஸ் அந்த ரத்தத்தை பார்த்து ஷாக் ஆனதை விட இறந்து போனது யாருன்னு தெரிஞ்சதும் இன்னும் அதிகமா ஷாக் ஆகியிருக்காங்க. சொல்ல போனா அந்த வீட்ல 3 மனித சடலங்கள் இருந்திருக்கு. இப்படி ஒரே வீட்ல உள்ள அந்த 3 பேரும் எப்படி இறந்து போனாங்க? 2022 ஒட்டுமொத்த ஜார்க்கண்ட் மக்களையே கதிகலங்க வச்ச இந்த கேஸ்ல யாருக்கு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கில்லருக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண அந்த வீடு ஃபுல்லா கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அதே சமயத்துல அந்த பிளாட்டை சேர்ந்த எல்லாரும் இந்த குடும்பத்துக்கே இந்த நிலைமைனா நம்மளாம் ஏமாத்துறோம்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இறந்து போனது எஸ்எஸ்பி ஆபீஸ்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ற சவிதாவும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் தான். இப்போ சவிதாவோட குடும்பத்தை யாரு கொலை பண்ணிருப்பா, எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்க, கில்லர் ஒரு ஆளா இல்ல பல பேரா இப்படின்னு எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாம திணறின போலீஸ் ஒருவேளை குடும்ப பிரச்சனை இருந்திருக்கும், அதனால கூட சவிதாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ யாராவது கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைச்ச போலீஸ் அந்த லேடியோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ சவிதாவோட ஃபேமிலியில சொத்து ரிலேட்டடாவோ அல்லது வேற எந்த காரணத்தாலேயோ யார் கூடயும் பிரச்சனை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருக்குமோன்னு யோசிச்சாலும் அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுல உள்ள எந்த ஒரு நகையோ அல்லது பணமோ திருடு போகல. இந்த சூழல்ல போலீஸோட முக்கியமான கேள்வி என்னன்னா, வீட்டுக்குள்ள கில்லர் அத்துமீறி நுழைஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. அப்படின்னா வீட்டுக்கு வந்த கில்லர் சவிதாவுக்கு பழக்கப்பட்ட நபரா இருந்திருக்கணும். பழக்கப்பட்ட நபரா இருந்தனாலதான் இப்படி வீட்டுக்குள்ள தைரியமா நுழைஞ்சி 3 கொலைய பண்ணிட்டு வீட்டோட முன்பக்க வாசலை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு துணிச்சலா இங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான்னு முடிவு பண்றாங்க. இப்போ இந்த அளவுக்கு துணிச்சலான செயலை பண்ணின அந்த மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடிக்க ஜாம்செட்பூர் எஸ்எஸ்பி பிரபாத் குமார் தலைமையில சில ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அமைச்சு பல ஆங்கிள் விசாரிச்சிருக்காங்க. மக்கள் அதிகம் வாழக்கூடிய அந்த பிளாட்ல 3 கொலை நடந்தனால பீதியில இருந்த நெய்பர்ஸ் கில்லரை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சமயத்துல இந்த நியூஸ் ஜார்க்கண்ட் ஃபுல்லா வேகமா ஸ்ப்ரெட் ஆகி ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிச்சிருக்கு. போலீஸோட எஸ்ஐடி டீமும் பகலா வேலை பார்த்து கில்லரை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கும் போது இறந்து போன சவிதாவோட மொபைல் போலீஸ் கைக்கு கிடைச்சிருக்கு. அந்த மொபைல்ல உள்ள கால் ஹிஸ்டரிய செக் பண்ணினா கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில சவிதா மொபைல்ல கடைசியா அவங்களுக்கு யாரு கால் பண்ணிருக்கா, இது மட்டும் இல்லாம இதுவரை சவிதா யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த கால் ஹிஸ்டரிய கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கும்போது ராம்சந்திரா அப்படிங்கிற நபர் அடிக்கடி கால் பண்ணி பேசினது தெரிய வருது. சொல்ல போனா சவிதாவோட பொண்ணு, அவங்களோட அம்மா, இவங்க 3 பேரும் 2 நாளைக்கு முன்னாடியே இறந்து போனதா, அதாவது ஜூலை 19ஆம் தேதியே இறந்து போனதா அட்டாப்சி பண்ணின டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த கால் ஹிஸ்டரி டேட்டா படி பார்த்தா சவிதா கூட பல நாட்களா கால் பண்ணி பேசிட்டு இருந்த ராம்சந்திரா கொலை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே சவிதாவுக்கு கால் பண்ணி பேசுறத ஸ்டாப் பண்ணிருக்காரு. சோ இந்த கொலைக்கும் ராம்சந்திராவுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோன்னு யோசிச்சு சந்தேகத்தின் அடிப்படையில அந்த நபர்
அவரோட மொபைல் நம்பர் மூலமா அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்ச போலீஸ் ராம்சந்திராவை நேர்ல பார்த்ததும் இன்னும் அதிகமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மெயின் சஸ்பெக்டா இருந்த அந்த நபர் எஸ்எஸ்பி பிரபாத் குமாரோட, அதாவது சவிதா கேஸோட இன்சார்ஜான பிரபாத் குமாரோட கார் டிரைவரா இருந்திருக்காரு. இப்போ தன்னோட கார் டிரைவரே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறது தெரிஞ்சதும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆன எஸ்எஸ்பி கொஞ்சம் கூட யோசிக்காம ராம்சந்திராவை கஸ்டடியில எடுத்து கிடுக்கு பிடியா விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில நான் சவிதா கூட பேசினது உண்மைதான், ஆனா இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருந்திருக்காரு. இறுதியா பல மணி நேர விசாரணைக்கு அப்புறம் எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம குழம்பி மாத்தி மாத்தி பதில் சொல்லியிருக்காங்க. இந்த முரண்பட்ட பதில வச்சு ராம்சந்திரா தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணின போலீஸ்க்கு சில அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஜார்க்கண்ட் சாம்ஜெட்பூரை சேர்ந்த சவிதாவோட ஹஸ்பண்ட் 2014 நக்சலைட் தாக்குதலால இறந்து போயிருக்காரு. இவரோட மரணத்துக்கு அப்புறம் அந்த இழப்பை சரி செய்ய குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படிங்கறனால 2015 சவிதாவுக்கு எஸ்எஸ்பி ஆபீஸ்ல கான்ஸ்டபிள் வேலை கிடைச்சிருக்கு. இப்படி கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ண சவிதா தன்னோட அம்மாவான லக்கியா மற்றும் மகளான கீதா கூட கோல்முரி பகுதியில இருக்கிற ஒரு பிளாட்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் சவிதா தனக்கு கொடுத்திருக்கிற ஜாப்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராத மாதிரி பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரியா 2016 எஸ்எஸ்பியோட கார் டிரைவரான ராம்சந்திரா கூட சவிதாவுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ராம்சந்திராவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு. ஆனாலும் அந்த நபர் கான்ஸ்டபிள் சவிதா கூட அடிக்கடி பேசி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. நாளடைவுல நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட காதல் ஆழமாகிருக்கு. இதோட விளைவா ராம்சந்திரா அடிக்கடி சவிதா வீட்டுக்கு வந்துட்டு போறது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல அங்கேயே நைட் ஸ்டேயும் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சவிதாவுக்கு 6 வருஷமா ராம்சந்திரா கூட வாழ்ந்தது போர் அடிச்சிருக்கு. சோ தன்னோட பார்ட்னரை மாத்தினா வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைச்ச சவிதா கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி தன்னோட தூரத்து ரிலேட்டிவான கிருஷ்ணகாந்த் கூட பழகி அந்த நட்பை கள்ளக்காதலா மாத்திருக்காங்க. சொல்ல போனா அந்த கிருஷ்ணகாந்தும் அடிக்கடி சவிதா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி ராம்சந்திராவுக்கு தெரியாம கிருஷ்ணகாந்த் கூடயும் கிருஷ்ணகாந்துக்கு தெரியாம ராம்சந்திரா கூடயும் கான்ஸ்டபிள் சவிதா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் கார் டிரைவரான ராம்சந்திராவுக்கு சவிதாவோட நடவடிக்கையில சந்தேகம் வந்திருக்கு. அதாவது அவ முன்ன மாதிரி நம்ம கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிறா, அதே சமயத்துல வீட்டுக்கும் கூப்பிட மாட்டேங்கிறா. ஒருவேளை அவளுக்கு நம்ம மேல உள்ள காதல் குறைஞ்சிருச்சா, இல்லனா அவ மனசுல வேற யாராவது வந்துட்டாங்களா இப்படின்னு பல வகையில யோசிச்சு தன்னோட சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக சவிதாவோட மொபைலை எடுத்து அதுல இருக்கிற கால் ஹிஸ்டரிய செக் பண்ணும்போது சவிதா அடிக்கடி கிருஷ்ணகாந்துக்கு கால் பண்ணி பேசினது வாட்ஸ்அப்ல தப்பா சேட் பண்ணதும் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கர கோபமான ராம்சந்திரா சவிதாவை பார்த்து நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் தான் ஆகலையே தவிர கடந்த 6 வருஷமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு தெரியாம சில மாசமா கிருஷ்ணகாந்த் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சவிதா எனக்கு கிருஷ்ணகாந்தை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சோ இந்த நிமிஷத்துல இருந்தே நாம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்டு துடிச்சு போன ராம்சந்திரா பிரேக்கப் ஆன சோகத்துல இருந்து மீண்டு வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனாலும் அடிக்கடி சவிதாவுக்கு கால் பண்ணி என்னை விட்டு போயிடாதன்னு கெஞ்சினப்போ சவிதா தான் கிருஷ்ணகாந்த சீக்கிரமா மேரேஜ் பண்ண போறதா சொல்லி ராம்சந்திராவை அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ராம்சந்திராவோட திங்கிங் எப்படி இருக்குன்னா தன்னை விட இப்ப வந்த கிருஷ்ணகாந்த் தான் அவளுக்கு பெருசா போயிட்டான். சோ இதுக்கு மூல காரணமா இருக்கிற அவனை கொலை பண்ணினா மட்டும்தான் இவளோட எல்லா ஆட்டமும் அடங்கும். அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம எப்படியும் இவ என்கிட்ட தான் வந்தாகணும்னு நினைச்சிருக்கான். இது மட்டும் இல்லாம எப்படியும் கிருஷ்ணகாந்த் சவிதாவை பாக்குறதுக்காக டெய்லி நைட்டு அந்த வீட்டுக்கு போவான். அந்த டைம்ல நாமளும் அந்த வீட்டுக்கு போய் கிருஷ்ணகாந்த கொலை பண்ணிடலான்னு நினைச்சு ஒரு குறிப்பிட்ட நாளை சூஸ் பண்றாங்க. சரியா 2022 ஜூலை 19 நைட்டு 10:30 மணிக்கே ராம்சந்திரா சவிதாவோட வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம அங்க இருந்த ஒரு ரூம்ல மறைஞ்சிருந்திருக்காங்க. இத பத்தி எதுவும் தெரியாத சவிதா டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் தன்னோட பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதே சமயத்துல சவிதாவோட 13 வயசு பொண்ணும் 75 வயசான சவிதாவோட அம்மாவும் வேற ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க.
நைட்டு 10:30 மணில இருந்து நள்ளிரவு 12:30 மணி வரை கிருஷ்ணகாந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ராமச்சந்திராவுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். கிருஷ்ணகாந்தோட நல்ல நேரமோ என்னவோ சம்பவம் அன்னைக்கு சவிதாவை பாக்குறதுக்கு அந்த வீட்டுக்கு வராம இருந்திருக்காரு. இப்போ அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த ராமச்சந்திரா வீட்டுக்கு வந்ததுக்கு சவிதா கிட்ட மறுபடியும் ஒரு தடவை பேசி பார்ப்போம்னு நினைச்சு சவிதாவோட ரூம்குள்ள என்டர் ஆகியிருக்கான். மிட் நைட்ல ராமச்சந்திரா தன்னோட ரூம்க்கு வந்ததை பார்த்து பதறி போன சவிதா, நீ எதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டு சண்டை போடுறாங்க. இந்த டைம்ல 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமானனால கோவத்தோட உச்சிக்கே போன ராமச்சந்திரா ஆல்ரெடி கொண்டு வந்த கியர் ராடை எடுத்து சவிதாவோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். இந்த டைம்ல தான் அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த சவிதாவோட பொண்ணு வெளியில ஓடி வந்து தன்னோட அம்மாவை அடிச்சிட்டு இருந்த ராமச்சந்திராவை பார்த்திருக்காங்க. அந்த நிமிஷம் விஷயம் வெளியில தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு நினைச்சா அவன் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த சிறுமியோட தலையிலையும் கியர் ராடை வச்சு ஓங்கி அடிச்சிருக்கான். அதே சமயத்துல வயசான சவிதாவோட அம்மாவும் ராமச்சந்திராவை பார்த்ததும் அவங்களையும் விட்டு வைக்காம அதே கம்பியால அடிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்கான். இப்படி தொடர்ந்து 3 கொலைய பண்ணுன அவன் பயத்துல அதே வீட்டுல கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு அதிகாலை நேரத்துல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த வீட்டோட மெயின் டோரை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருக்கான். அப்படி தப்பிச்சு போனவன் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆற்றுல ரத்தக்கரை படிஞ்ச தன்னோட ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணிட்டு அங்கேயே குளிச்சிருக்கான். அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்த வேற ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ரத்தக்கரை படிஞ்ச தன்னோட ட்ரெஸ்ஸையும் கொலைக்கு யூஸ் பண்ண அந்த கியர் ராடையும் அந்த இடத்துல இருந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில மறைச்சு வச்சு தன்னோட ரூம்க்கு போயிருக்கான். மறுநாள் காலையில விடிஞ்சதும் யாருக்கும் தான் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எஸ்எஸ்பியோட காரை டிரைவ் பண்றதுக்காக வேலைக்கு போயிருக்கான். சரியா ஜூலை 21ஆம் தேதி போலீஸ் அந்த சடலத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பயந்து போன ராமச்சந்திரா ஜூலை 22ஆம் தேதி லீவ் எடுத்திருக்கான். இறுதியா சவிதாவோட கால் ஹிஸ்டரி மூலமா ராமச்சந்திரா தான் கில்லர்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. பெண்கள் ஆண்கள் இப்படின்னு யாரா இருந்தாலும் உங்களை ஒருத்தவங்க வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க தான் வேணும்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை நீங்க அவங்கள கட்டாயப்படுத்தியோ அல்லது மிரட்டியோ மேரேஜ் பண்ணினாலும் அந்த வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. இந்த கேஸ்ல வர்ற சவிதாவுக்கு ஹஸ்பண்ட் இல்லாத குறைய சரி பண்ண ஒரு ஆண் தேவைப்பட்டிருந்தா அவங்க வேற யாரையாவது மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆன ராமச்சந்திரா கூட உறவு வச்சு கடைசியில அந்த நபரை ஏமாத்திட்டு வேறொரு நபரை தேடி போனனாலதான் இன்னைக்கு அந்த குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. தப்பான ரிலேஷன்ஷிப்போட முடிவு கண்டிப்பா ஒரு நாள் கிரைம்ல தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஓவராலா இந்த கேஸை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.